வணக்கம். தமிழ் சினிமா சமீப காலமாக ஒரு மோசமான சூழலை நோக்கி போயிட்டு இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் மிக முக்கியமான காரணமாக எதை சொல்கிறாங்கன்னா, இந்த ஓடாத படத்தை ஓடிச்சின்னு சொல்கிறாங்கப்பா. அது மட்டும் கிடையாது, அதுக்கு ஒரு சக்ஸஸ் மீட் வேறு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மைதான். ஒரு படம் ஓடலைன்னா நீங்கள் ஓடலைன்னு ஒத்துக்கணும். ஓடிச்சுன்னா ஆமாம் ஒரு நல்ல படம் ஓடிச்சிங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல வேண்டாம். அதை ஆடியன்ஸே டிக்ளேர் பண்ணிடுவாங்க. சரியா? எல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, இந்த லால் சலாம், இந்த ரஜினி மொய்தீன் பாயா நடித்தார் இல்லையா, அந்த படம் ரிலீஸ் ஆகி 2-3 நாள்லேயே அதோடைய லட்சணம் எப்படி இருந்ததுன்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது படம் பெரிய அளவில் ரெஸ்பான்ஸ் இல்லை, ஆடியன்ஸ் மத்தியில் இல்லை, விமர்சகர் மத்தியில் இல்லை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சார் ரஜினி ரசிகர்களும் சரி, அந்த பட யூனிட்லேருந்து சரி, என்னங்க ஒரு நல்ல படத்தை நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்க, அது ஓடிக்கிட்டு தானே இருக்குது அப்படிலாம் எதிர்கருத்து வச்சாங்க. எதிர்கருத்து மீன்ஸ் விமர்சனம் பண்ணுறவங்க மேலே எதிர்கருத்து வச்சாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த படத்தோட டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவங்களே ஆமாம் ஆமாம் லால் சலாம் படம் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலை அப்படின்னு டிக்ளேர் பண்ணாத குறையாக சொல்லிட்டாங்க. என்னென்னா ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க, யூடியூப் சேனலுக்கு. அதில் இது சம்மந்தமான கருத்தை சொல்லி அந்த படம் பெரிய அளவில் ரசிகர் மத்தியில் வரவேற்பு பெறாமல் போகிறதுக்கு காரணம் எங்கள் அப்பாவோட கேரக்டரான அந்த மொய்தீன் பாய் கேரக்டர் தான். எங்கள் அப்பா கேரக்டர் மட்டும் இல்லாமல் இருந்தால் கூட அந்த படம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு அவங்க சொல்லாமல் சொல்லிட்டாங்க. ரஜினியை உள்ளே கொண்டு வந்தது தான் அந்த படத்தோட தோல்விக்கு காரணம். இன்னும் சொல்லப்போனால் ரஜினி அந்த படத்தில் நடித்ததுக்கு தான் அந்த படத்தோட தோல்விக்கு காரணங்கிறத கிட்டத்தட்ட சுற்றி வளைச்சி சொல்லிட்டாங்க. ஐஸ்வர்யா என்ன நினச்சிருக்காங்கன்னா, ரஜினி நம்மளுடைய அப்பா, நம்ம ஒரு படத்தை ஆரம்பித்தோம்னா நம்ம ஒரு 10 நாள் 15 நாள் டேட்டு கேட்டால் மறுக்க மாட்டார், கண்டிப்பாக நடித்து கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் உண்மை தான். ஏன்னா அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் இருக்கு இல்லையா, லால் சலாம் படத்தோட ஃபஸ்ட் லுக்கு, அதோட ஃபஸ்ட் லுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கெஸ்ட் அப்பியரன்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. அப்போ ஹீரோ யாருன்னு பார்த்தா விஷ்ணு விஷால் விக்ராந்த், இவங்க 2 பேர் தான் படத்தோட ஹீரோ. ரஜினி ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணுறாரு அப்படின்னு தான் முதல்ல இந்த படத்தோட ஃபஸ்ட் லுக்கே வந்துச்சு. அப்போவே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக இந்த படம் ரஜினி படமாக தான் மாறும். இன்னும் சொல்லப்போனால் படம் ரிலீஸ் ஆகும்போது ரஜினி தான் இந்த படத்தோட ஹீரோவாக இருப்பார், விஷ்ணு விஷாலும் விக்ராந்தும் கெஸ்ட் ரோல் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ரஜினிங்கிற ஒரு பெரிய ஹீரோட டேட்டு கிடைக்கிறப்போ அதை எப்படி வேஸ்ட் பண்ண நினைப்பாங்க. அது மட்டும் கிடையாது, ஜெயிலர்னு ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்த ஹீரோ, அவர் ஒரு படத்தில் நடிக்க போகிறாரு, அதுவும் அடுத்ததாக ஒரு படத்தில் நடிக்க போகிறாருன்னு வெறும் 10 நாள் 15 நாள் டேட்டை வாங்கி ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண வச்சா ரசிகர்களை ஏமாத்துற மாதிரி ஆயிராதா? அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, 10 நாள் அப்படிங்கிறது அப்படியே மாறி 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 30 நாள் 40 நாள் 50 நாள் ரஜினியோட டேட்டை எக்ஸ்ட்ரா வாங்கி கதையை அப்படியே சேஞ்ச் பண்ணி கடைசியில் விஷ்ணு விஷாலும் விக்ராந்த் ஏமாந்து போனது தான் மிச்சம். இல்லை விஷ்ணு விஷாலை கூட விட்டுருங்க, அவர் நிறைய ஹிட்டு படங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் விக்ராந்தோட நிலையை நினச்சி பாருங்களேன். அந்த மனுஷன் சினிமாவில் ரொம்ப வருஷமாக ஒரு பெரிய ஹீரோ ஆகணும், நமக்குன்னு ஒரு இடத்த பிடிக்கணும் போராடிக்கிட்டு இருக்காப்புல. பல படங்களில் அங்கங்கே நடித்து ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஆனாலும் அவருக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெற்றி கிடைக்க மாட்டேங்குது. சரி, இது ஒரு லைக்காங்கிற பேனரு, ரஜினியோட பொண்ணு இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாங்க, அப்போ கண்டிப்பாக இது நமக்கு ஒரு பிரேக்காக இருக்குன்னு நினச்சிட்டு வர்றாரு. கடைசியில் பார்த்தா இந்த படமும் அவருக்கு கை கொடுக்கல. நம்ம இந்த படத்தை லைக்கா கிட்டத்தட்ட ஒரு 90 கோடி ரூபா செலவு பண்ணி எடுத்துருக்குறாங்க. அதில் ரஜினிக்கு மட்டுமே ஒரு 40 கோடி ரூபா சம்பளம்னு வேறு சொல்கிறாங்க. ஆனால் வசூல்னு பார்த்தீங்கன்னா 25 கோடி 30 கோடி வரைக்கும் தான் வசூல் ஆகிருக்கிறதா ஒரு தகவல். நம்ம திரும்ப திரும்ப என்ன சொல்கிறோம்னா, சினிமாவில் வாய்ப்பு கிடைக்காம எத்தனையோ பேர் இன்னும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் இதே லைக்காவிலே இதை விட கம்மி பட்ஜெட்டில், அதாவது ஒரு 20 கோடி 25 கோடி கம்மி பட்ஜெட்டில் நல்ல நல்ல கதைகளை வச்சுட்டு படம் பண்ணுறதுக்கு நிறைய டைரக்டர்கள் அங்கே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் தாண்டி ரஜினியோட பொண்ணு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஐஸ்வர்யாவுக்கு லைக்கா என்ன கோடிக்கணக்கான பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வர்றாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ பொறுப்புணர்வோடு அந்த படத்தை நீங்கள் அணுகியிருக்கணும். வைராஜாவைன்னு ஒரு படம் பண்ணீங்க, அந்த படம் முடித்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷம் கழித்து மறுபடியும் ஒரு படம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப பொறுப்புணர்வோடு அந்த படத்தை நீங்கள் அணுகியிருக்கணும். அப்படி நீங்கள் அணுகியிருந்தீங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த லால் சலாம் படத்தோட ஸ்டோரி டிஸ்கஷனில் இருந்தவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அது ஏதோ ஸ்டோரி டிஸ்கஷன் மாதிரியே தெரில சார், ஏதோ சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஒரு 7-8 பேர் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு இருந்த மாதிரி தான் இருந்தது, ரொம்ப கஷ்டமெல்லாம் எங்களுக்கு இல்லை
அந்த சீனை யோசிக்கணும், இந்த சீனை யோசிக்கணும், அப்போல்லாம் எதுவுமே எங்களுக்கு பெரிய பேடன்லாம் எதுவும் கொடுக்கல அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க. இப்போ அதே லால் சலாம் படத்தில் நடித்த ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்னா, சார் டைரக்டர் பாலா வந்து ஹீரோயினை அடிச்சிட்டாரு அப்படின்னு சமீபத்தில் ஒரு விஷயத்தை சர்ச்சையாக உண்டு பண்ணாங்க. பாலா மாதிரி ரக்குடு கையாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மாதிரி ரொம்ப இலகுவாகவும் இருக்கக்கூடாது சார். ஒரு டைரக்டர்னால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். ஐஸ்வர்யா கிட்ட அது இல்லை, நாங்களே ஸ்பாட்டில் பார்த்தோம். இப்போ வந்து ஷூட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒருத்தர் வந்து ஒரு சீன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அவர் வந்து கொஞ்சம் அந்த இடத்த விட்டு விலகி போயிட்டாரு, இல்லை ஏதோ சிரிச்சுக்கிட்டு இருந்தார், இல்லை பேசிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா இப்போ மற்ற டைரக்டர்லாம் வந்து மைக்கில் கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க, இல்லைனா ஒழுங்காக நில்லுங்க, பேசாதீங்க, சத்தம் போடாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஐஸ்வர்யா வந்து அவங்க டைரக்ஷன் பண்ண விதமே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. தள்ளி நில்லுங்க, உட்காருங்க, பேசாதீங்க, அங்கே ஒதுங்கி இந்த பக்கம் நில்லுங்க இப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே தெரியல, ஏதோ மீட்டிங் ஸ்பாட் மாதிரி இருந்தது அப்படிலாம் சொன்னார். அது மட்டும் கிடையாது, அவங்க வந்து ஒரு டைரக்டர் அப்படிங்கிறத தாண்டி ரஜினியோட பொண்ணு அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே அங்கே இருக்காங்களா என்னன்னு தெரில. அவங்க எப்போல்லாம் வந்து ஸ்பாட்டுக்கு வர்றாங்களோ அப்போல்லாம் பக்கத்தில் ஒருத்தர் ஜூஸ் பாட்டிலோட எப்பவும் அவர் பக்கத்தில் நின்றுக்கிட்டே இருந்தார் அப்படின்னு சொன்னார். அந்த ஜூஸு குடிக்கிறது, சாப்பிட்றது, இதை பற்றிலாம் நம்ம பேசக்கூடாது, அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமைகள். பட் ஒரு டைரக்டராக ஒரு ஆளுமையோட அவங்க வந்து ஸ்பாட்டில் இருந்தாங்களா அப்படின்னா அதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்பாட்டில் நடந்துக்கிட்டதை வச்சு பார்க்கும்போது அவங்க டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறத விட தனுஷை வந்து நாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்ககிட்ட இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஏன்னா தனுஷ் வந்து அவருடைய முன்னாள் கணவர், இன்றைக்கி வந்து ஒரு நடிகராகவும் ஒரு டைரக்டராகவும் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகிறாரு. என்ன மொழி விட்டு மொழி வந்து ஜெயிச்சுக்கிட்டே போகிறாரு, ஹாலிவுட் வரைக்கும் போயிட்டு வந்துட்டார். இப்போ அவருக்கு முன்னாடி நாமளும் ஒரு டைரக்டராக வந்து ஜெயிச்சு நிற்கணும் அப்படிங்கிற ஒரு வேகம், அப்படிங்கிற ஒரு கோபம் தான் அதில் தெரிஞ்சது அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான தகவலை சொன்னார். இதில் இன்னொரு தகவல் கேள்விப்பட்டேன், என்னென்னா அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில, ஆனால் சொன்னாங்க லால் சலாம் படம் வந்து ரெடி ஆகிடுச்சு, ரெடியாகி எல்லோரும் போட்டு பார்த்துருக்குறாங்க, இல்லைப்பா அந்த படம் பெரிய அளவுக்கு போகாது அப்படின்னு அப்போவே முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. ஆனாலும் சரி ஓகே, ரஜினி சார் சொன்னார், அவருக்காக அவர் பொண்ணுக்கு இந்த படத்தோட வாய்ப்பு கொடுத்தோம், எடுத்துட்டோம், படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கோம், லாபமோ நஷ்டமோ நம்ம அடுத்தடுத்த படங்களை பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் லைக்கா வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஐஸ்வர்யாவுக்கு சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய ஆசை, லட்சியம், கனவு எல்லாமே டைரக்ஷன், ஒரு டைரக்டராக நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. ஏன் வைராஜாவை படத்தை முடித்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சு தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த கேப்லேயே வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம்னா, ஒரு பெரிய இயக்குனர்கள்ட்ட யாராவது ஒருத்தட்ட ஒரு அசிஸ்டண்ட்டாவோ அசோசியேட்டாவோ கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு டைரக்டராக உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். இனியும் உங்களுடைய ஆசை, லட்சியம், கனவு எல்லாம் டைரக்ஷன் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக யார்ட்டையாவது கொஞ்ச நாள் போய் ஒர்க் பண்ணுங்க. நாமே இப்போ லால் சலாம் படத்தை பற்றி பேசினோம்னா, நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், தமிழ் சினிமா மேலே சமீப காலமாக பெரிய விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு பக்கம் ஹீரோக்களோட சம்பளம் கூடிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் படங்கள் எதுவும் சரியாக போக மாட்டேங்குது. வேறு மொழிகளில் உள்ள படங்கள் பூரா இப்போ தமிழ்நாட்டில் வசூலில் சக்கப்போட போட ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு தகவல் சொல்லவா, இந்த மஞ்சுமல் பாய்ஸ் ஓடிச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த பிரேமலு படம், அந்த படம் இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த படத்தை வந்து தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்களாம். அடுத்த வாரமோ அதுக்கு அடுத்த வாரமோ வரப்போகுதான். இப்படியே போய்கிட்டு இருந்தேன்னா மற்ற லாங்குவேஜில் உள்ள நல்ல படங்களை பூரா தமிழில் வந்து டப் பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ணி ஆடியன்ஸ் பூரா அங்கே கிளம்பி போக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அங்கே ஒரு படத்தை ரசிக்கிறதுக்கு மொழி தடையில்லை அப்படின்னு சொன்னாலும் முழுமையாக ரசிக்கிறதுக்கு மொழி வந்து ஒரு சிறிய தடையாக தான் இருக்குது. இப்போ அதையும் வந்து சரி பண்ணிட்டாங்கன்னா தமிழ் படங்களோட நிலைமை ரொம்ப பரிதாபகரமாக ஆகிடும். ஏன் இதை நம்ம திரும்பவும் சொல்கிறோம்னா, இந்த ஓடாத படத்துக்கு சக்ஸஸ் மீட்டு வைக்கிறது, ஓடாத படத்துக்கு ஓடிச்சின்னு முட்டு கொடுக்கறது, ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இப்போ 2 ஹீரோக்களோட படங்கள் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு ஹீரோ சைட்லேருந்து இதுதான் எங்களுடைய கலெக்ஷன் போட வேண்டியது, உடனே இன்னொரு ஹீரோ சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதை விட நம்ம ஒரு 10 கோடி அதிகமாக காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலெக்ஷன் ஆச்சோ இல்லையோ அதெல்லாம் பார்க்குறதே இல்லை. இவங்க போட்டாங்களா உடனே நம்ம போட்டுறோன்னு சொல்லிட்டு ஒரு 10 கோடி 20 கோடி ஜாஸ்தியாக போட்டு இதுதான் எங்களுடைய 2 நாள் கலெக்ஷன் 3 நாள் கலெக்ஷன் போட வேண்டியது. இந்த மாதிரியான தப்புகள்லாம் செய்யாதீங்க. நீங்கள் லால் சலாம் படம் ரிலீஸ் ஆனப்போ அந்த படம் சரியாக போகலைங்கிறது உண்மை எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா போயிருந்தால் தான் வந்து நீங்கள்
பேட்ட படத்தோட கலெக்ஷன் போட்ட மாதிரி லால் சலாம் படத்துக்கும் 2 நாளில் இவ்வளவு 3 நாள் இவ்வளோன்னு போட்டிருப்பீங்களே, ஆனால் போடலையே. விஸ்வாசம் பேட்ட 2 படத்துக்கும் எவ்வளோ கலெக்ஷன், பெரிய வாரே நடந்ததா? ஆனால் இந்த படத்தில் வந்து 3வது வாரம் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு மட்டும்தானே வந்துச்சு. ஸோ அதுலேருந்தே தெரியுது இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படிங்கிறது உண்மை. அதனால் வந்து இந்த ஃபேக்காக வந்து பண்ணுறது, ஆடியன்ஸ் வந்து சீட் பண்ணுறது, இதெல்லாம் விடுங்க. அப்போ தான் தமிழ் சினிமா நல்லா இருக்கும். தமிழ் சினிமா என்றைக்குமே நல்லா இருக்கணும். அதுதான் எல்லாருமே எதிர்பார்க்குறோம்.